ரொம்ப நாள் காதலிக்கவே கூடாது. காதல்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டீங்க, உங்களுக்கு சந்தேகமே இல்ல. ஒரு சரியான ஒரு ஆள தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, உடனே கல்யாணம் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப நாள் காதலிச்சா, எப்போ வேணாலும் பிரேக்கப் ஆகுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா காதல்ல பிரிஞ்சு போறது ரொம்ப சுலபம். யாரும் வந்து கேட்க போறதில்ல. இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் கேட்பாங்க. சட்டத்தில நம்ம பதிவு பண்ணணும். திருமணத்த வந்து நம்ம பதிவு பண்ணணும். அப்புறம் ஏன் பிரியிறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. சொந்தக்காரங்க கேட்பாங்க. அப்ப திருமணத்தில வந்து ஒரு உறுதி இருக்கு. ஆனா காதல்ல உறுதி கிடையாது. திருமணத்துக்கு பிறகு குழந்தை பெத்துப்பாங்க. குழந்தைங்கிறது இன்னும் அவர்கள் பிரிந்து போகாமல் இருப்பதற்கான உறுதியை தருகிறது. அதனால வந்து நீங்க வந்து காதல்ல வந்து ரொம்ப நாள் நாங்க காதலிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப பல வருஷமா 4, 5 வருஷம் காதலிச்சவங்கலாம் கூட பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. அப்ப அவ்வளோ நம்பிக்கை இருக்க போய் தானே 5 வருஷமா நாங்க காதலிக்கிறோம். 6, 7, 8 வருஷமா நாங்க காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காதலிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்க போய் அவ்வளோ தூரம் பொறுமையா இருக்காங்க பாருங்க. பொறுமையா இருந்து கடைசியில அவங்களே பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால காதல மட்டும் நம்பவே நம்பாதீங்க. காதலர் நீங்க உங்களுக்கு ஒருத்தர் வேணும், முடிவு பண்ணிட்டீங்க. அவங்க அப்படி வேணும்னா உடனே காதலிச்சிங்களா, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, உடனே கல்யாணத்த பண்ணிருங்க. கண்டிப்பா ஒரு 3 மாசம் காதலிக்கிறது நல்லது. ஆனா காதலிக்கும்போது நீ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பழகணும் சகஜம். அதான் எதுவுமே தெரியாம போவாத. உடல் உறவுலாம் வச்சுக்கணும். காதலிக்கும்போது உடல் உறவுலாம் வச்சுக்கணும். குறி பொருத்தம்னு நம்ம ஜாதகத்தில 10 பொருத்தம் இருக்கு. அதில குறி பொருத்தம்னு ஒண்ணு இருக்கு. ஆண் குறியும், பெண் குறியும் பொருந்தி போதா, உடலுறவுலயும் இவர் சிறப்பாக செயல்படுகிறான் அப்படிங்கிற அந்த உறுதி தேவை. வெறுமனே அன்பா பேசுறான், பாசமா பேசுறான், எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே உடலுறவு தான். உடலுறவுக்காக தான் ஆணும், பெண்ணும் திருமணம் பண்றாங்க. உடலுறவு மூலமா தான் குழந்தைகள் பிறக்குது. குழந்தைகள் இப்படித்தான் நாமளும் பொறந்தோம். இந்த உலகத்தில இருக்க மக்கள் தொகை அத்தனையும் உடலுறவால தான் பிறந்தது. அதனால உடலுறவு என்பது உயர்வானது. அதனால உடலுறவுல அந்த இன்பம் கிடைக்கணும். அது ஒண்ணும் கடமை கிடையாது. அது ஒரு இன்பத்தின் மூலமாக இயற்கை தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும். இயற்கைக்கு இனப்பெருக்கம் செய்ய வேண்டும். அது உனக்கு ஒரு இன்பத்தை கொடுத்து தனது கடமையை செயலை செய்து கொள்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த குறி பொருத்தம் உனக்கு தேவை இன்பம், இயற்கைக்கு தேவை இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அதுவும் உனக்கு தேவை தான். இருந்தாலும் உனக்கு அது இன்பம் அதனால அந்த இன்பம் உனக்கு எப்போ கிடைக்கும்னா குறி பொருந்தி போகணும். குறி பொருத்தம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்து நீ உடலுறவு அப்போ தான் உடலுறவுலேயும் எனக்கு திருப்தியாக இருக்குது. இவனோடு தான் நான் வாழப்போகிறேன் அப்படின்னு உறுதி தெரிகிற வரைக்கும் நீ பழகு. அப்போ அவசரம் ஏன் பட வேண்டியது? இப்போ அவசரப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, கல்யாணத்துக்கு அவசரப்படுவாங்க. ஏன்னா காதலிக்கும்போது உடலுறவே வச்சுக்க மாட்டாங்க. அதனால் கல்யாணம் பண்ணால் தான் உடலுறவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கல்யாணத்துக்கு அவசரப்படுவாங்க. அப்போ காதலை நிதானமாக காதலிக்கணும். ஒரு 3 மாதம் காதலிக்கணும்னா 3 மாதம் என்னால் பொறுக்க முடியாது. ஏன் பொறுக்க முடியாதுன்னா, காதலிக்கும்போது நீ உடலுறவே வைக்கல. அதனால தான் உனக்கு பொறுமை இல்லை. எப்படா கல்யாணம் நடக்கும், எப்படா உடலுறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீ கல்யாணத்துக்கு அவசரப்படுற. நிதானமா காதலி. புரிஞ்சுக்கோ மொதல்ல. அவ யாரு? நீ யாரு? அவன் பழகு, புரிஞ்சுக்கோ. பொறுமையா இரு. அதுக்கு என்ன தேவை? உடலுறவு தேவை. அந்த 3 மாத கால அந்த உடலுறவு இருக்குல்ல, அந்த காதல் அனுபவம் இருக்குல்ல, அத கடந்து தான் எனக்கு சந்தேகமே இல்ல. இவன் தான் எனது கணவன். இவள் தான் எனது மனைவி. அப்படிங்கிற அந்த சந்தேகம் ஒரு 3 மாசத்துல உனக்கு போயிடணும். அந்த 3 மாசமும் உனக்கு ஒரு பொறுமை வேணும். பொறுமைங்கிறது எப்போ வரும்? நீ உடலுறவுலாம் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பொறுமையா அந்த காதல் பருவத்தை கடந்து வர முடியும். நீ உடலுறவு வச்சுக்காமலாம் இருந்தன்னா, எப்படா கல்யாணம் நடக்கும்? எப்படா ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் நீ அந்த முதலுறவு தான் உடலுறவு. அதுக்காக தான் நீ அவசரப்படுற. காதலிக்கும் போதே எல்லாமே உண்டு அப்படிங்கும்போது, பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப லேட் பண்ணாதீங்க. காதலிக்கும்போது ரொம்ப லேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க, எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம் கூட, உடலுறவுலாம் வச்சுட்டதுக்கப்புறம் கூட, ரொம்ப லேட் பண்ணி உறவை இழந்தவங்க, பிரேக்கப் ஆனவங்க நெறைய பேர். ரொம்ப காலம் லேட் பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க சொல்லுங்க பார்ப்போம். அதில் 100 பேரில் வெறும் 5 பேர் தான் சக்ஸஸ் ஆகிருக்கும். மற்றவங்கலாம் விட்டுக்கிட்டு தான் போயிருக்கும். அதனால் காதலுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. 3 மாதம். கண்டிப்பாக 3 மாதம் சட்டமே போடலாம். 3 மாதம் நீங்கள் காதலித்தீர்களா? எல்லாமே உடலுறவில் திருப்தி தானே? உடலுறவு வைத்து கொண்டீர்களா? எத்தனை முறை வைத்து கொண்டீர்கள்? திருப்தி தானே? அப்படின்லாம் கேட்டு ஒரு அரசாங்க படிவத்தில் ஃபில்லப் பண்ணு. நீங்கள் காதலிக்கும்போது சேர்ந்து சுற்றிய புகைப்படங்கள் இருக்கிறதா? சமர்ப்பியுங்கள். எல்லாமே சந்தேகம் தீர்ந்து போச்சா? நீ அவங்க வீட்டுக்கு போனியா? அவங்க இவங்க வீட்டுக்கு வந்தாங்களா? 2 பேர் வீட்டுக்கும் போனீங்களா? எல்லார்ட்டையும் பேசுனீங்களா? குடும்பமும் உங்களுக்கு ஓகே தானே? குடும்பம் ஓகே அப்படின்லாம் கையெழுத்து வாங்கி தான் ஒரு கல்யாணத்தை அந்த காதலே பதிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு. நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம். 3 மாத காலம் காதல் என்கிற கோர்ஸ் எடுத்துக்கணும். அது ஒரு பயிற்சி. கணவன் மனைவியாக வாழ்வதற்கான முன்கூட்டியே ஒரு பயிற்சி. நீங்கள் இந்த முன்கூட்டியே இந்த காதல் பருவத்தில் எங்களுக்கு செட் ஆகலை, பிடிக்கல, எங்கள் வீட்டுக்கு வந்தாலே அவருக்கு ஒரு மாதிரி யார்ட்டையும் ஒழுங்காக பிஹேவ் பண்ணி எல்லாருமே தப்பு இப்படி ஏதாவது அவநம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா பிரிஞ்சிடலாம். பிரேக்கப். இப்படித்தான் காதலிக்கணும். அப்போ அந்த மாதிரி காதலிக்கும்போது நமக்கு பொறுமை வேணும்னா உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு அனுமதி. அப்போ தான் அந்த 3 மாத காலம்
அதன் பிறகு உடனே கல்யாணம் பண்ணு. 3 மாதம் காலம் முடிந்ததா உடனே கல்யாணம். இல்லை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா, அப்போ காதலை பிரேக்கப் பண்ணு. ரொம்ப காலம்லாம் காதலிக்க அனுமதி கிடையாது. 3 மாதம் தான் காதலிக்க அனுமதி கொடுக்கணும். இல்லை 3 மாதம் கடந்தும் நாங்கள் காதலிக்க தயாராக இருக்குன்னா அதுக்கெல்லாம் அங்கே அனுமதி கிடையாது. காதல் என்பது என்னவென்றால் உனது கணவனை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பயிற்சி, உனது மனைவியை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான முன்கூட்டி நடக்கக்கூடிய ஒரு ஒத்திகை, ஒரு தேர்வு அப்படின்னு வச்சுக்கோங்க. வாழ்நாள் முழுதும் காதலிப்பதற்கு இவர் ஏற்றவர் தானா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டக்கப்புறம் காதலிக்க தான் போகிற. அப்போ வாழ்நாள் முழுதும் காதலிப்பதற்கு இவர் ஏற்றவர் தானா என்பதை தெரிந்து கொள்வதற்கான அனுபவபூர்வமான ஒரு முயற்சி தான் காதல். காதல்ன்றது கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாண வாழ்க்கை வேறு, காதல் அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ காதலிக்க தான் போகிற. காதலிப்பதற்கு இவர் ஏற்றவர் தானா என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பருவம் தான் காதல் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதனால் வாழ்நாள் முழுவதும் காதலிக்க தான் போகிறீங்க. அதனால் இப்படிப்பட்ட அணுகுமுறை இருந்தால்தான் உங்களால் சரியான அணுகுமுறையாக அது இருக்கும் என்பது எனது கருத்து. கல்யாணம் பிறந்துச்சுன்னா குழந்தை வந்துடும். குழந்தை வந்துச்சுன்னா 8 வருடத்துக்கு பிரியக்கூடாது. குழந்தைக்கு 8 வயசு ஆகிற வரைக்கும் பெரியவங்கிற பேச்சே எடுக்கக்கூடாது. நீ தானே குழந்தை பெற்ற, நீ தான் அப்பா அம்மாவாக இருந்து அந்த குழந்தைக்கு சேவை செய்யணும். ஒரு அப்பா என்கிற அனுபவத்தை ஆனால் குழந்தை எப்போவுமே அம்மா கிட்ட தான் இருக்கணும். அப்பா கிட்டலாம் அனுப்பக்கூடாது. அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கணும். பிரிஞ்சாலும் சரி, கணவன் பிரிஞ்சாலும் 8 வயசுக்கு அப்புறம் கணவன் பிரிஞ்சாலும் மனைவிகிட்ட தான் அந்த குழந்தை இருக்கணும். ஏன் இன்றைக்கெல்லாம் நிறைய பெற்றோர்களிடம் போகுது, கணவன் எடுத்துகிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா, பொருளாதார வசதி. பெண்களுக்கு பொருளாதாரம் கம்மியாக இருக்கும்போது தனது குழந்தை கணவனிடம் இருந்தால்தான் சிறப்பாக வளரும், கல்வி செலவு, இப்படி நிறைய செலவுகளை பூர்த்தி செய்ய முடியும்னு இப்போ அந்த மனைவி என்ன பண்ணுறா, தான் குழந்தைய விட்டு கொடுத்துட்றா. விட்டு கொடுக்குறதுக்கு காரணம் அதுவாக தான் இருக்குது. அதனால் கணவனோடலாம் ஒரு தந்தையோடலாம் விவாகரத்துக்கு அப்புறம் குழந்தைகளை அனுப்பவே கூடாது. தாயோடு தான் இருக்கணும்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அதன் பிறகு கல்வி, மருத்துவம் இதையெல்லாம் அரசாங்கம் கண்டிப்பாக கொடுக்கணும். படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான், ஏன்னா படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது படிப்பதற்கு மாணவர்களுக்கு அவர்களுக்கு படிக்கும்போது படிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. படிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ அதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அரசாங்கம். சம்பளம் கொடுத்தாங்கன்னா சுயமரியாதையோட கல்வியை கட்டணம் இல்லாமலும் கொடுக்க வேண்டும், சம்பளமும் கொடுக்க வேண்டும், அதுபோல் மருத்துவத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை இப்போ தாயிடமே வளரலாமே. தந்தையிடம் போனால் தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லையே. படிப்பதற்கு சம்பளம், மருத்துவம் கட்டணம் இல்லை, வீடை கூட அரசாங்கமே கட்டி கொடுத்துடணும் மக்களுக்கு. வாடகை வாங்கு, ஒரு மாதம் வாடகை வாங்கிடு. ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு மாதந்தோறும் ஒரு வாடகை அரசாங்கம் வசூலிக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு சொந்தமாக வீடு, மருத்துவம், கல்வி எல்லாத்தையும், அப்புறம் படிக்கிறதுக்கு சம்பளம், இதெல்லாம் கொடுக்கும்போது அப்போ ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது தாய்க்கு கஷ்டமாகவே இருக்காது. அப்போ அந்த குழந்தைய அந்த தாய் விட்டு கொடுக்க மாட்டா. தந்தைகிட்ட விவாகரத்துக்கு அப்புறம் தந்தைகிட்டலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நம்ம ஒரு பெண்ணின் உரிமையை பாதுகாக்க வேண்டும்.